Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் வித் கத்திரிக்காய் கோஸ்து ஆர் கத்திரிக்காய் சாம்பார் என்ன வேணாலும் சொல்லலாம். இது பச்சை மிளகாய் வச்சு செய்கிறோம். கத்திரிக்காய் தான் மோஸ்ட்டாக டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். அதனால் அது கத்திரிக்காய் கோஸ்து. இதுக்கு செய்முறைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். மிச்சம் 1/4 டம்ளருக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். நான் சைட் பை சைட் சாம்பார் அண்ட் பொங்கல் ரெண்டுமே எப்படி செய்கிறது, அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறோம். இது இப்போது ஊறட்டும். ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு குட்டி வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அண்ட் காரத்துக்கு பச்சை மிளகாய். நான் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கத்திரிக்காய் நிறைய ஆட் பண்ணணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி சொத்தை இல்லாமல் பார்த்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். அதை நல்லா நம்ம பிழிஞ்சு இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1/2 குழிக்கரண்டி நெய், 1 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்த இஞ்சி துண்டுகள் அண்ட் தென் கருவேப்பிலை, பெருங்காய பொடி, கேஷ்யூஸ் இருந்தால் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுவும் ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசி கலவையை டேரெக்டாக இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தால் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ இந்த பக்கமாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். கல் சட்டி இருந்தால் கல் சட்டியில் போட்டு கடைஞ்சா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி அது கலர் மாறட்டும். அது வரைக்கும் தாளித்து விட்டுட்டே இருங்க. அது கலர் மாறினதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காய பொடி இதையே போட்டு இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு புளிப்புக்கு பார்த்திங்கன்னா புளி கரைசல் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போது இந்த பக்கம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பொங்கல் மேலே. இப்போ இங்கே சாம்பாரை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கி விட்டால் போதும். அவ்வளோதான், இந்த கத்திரிக்காய் கோஸ்து ஆர் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் கோஸ்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதை ரெசிபி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சரி, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு தான் இதை செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.